இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு பொல்லாப்பு வராது. காரணம், நான் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய சிறகின் கீழே நான் மூடி பாதுகாத்து வருகிறேன். வேதம் சொல்வது போல, அவர் தமது சிறகுகளாலேயே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று. ஆம், தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கின்ற போது நமக்கு எதிராக ஒரு ஆபத்தும் ஒரு தீங்கும் வராது என்பதை நாம் நிச்சயமாய் நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களோடு கூட நான் எப்பொழுதும் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக நான் தூதர்களை வைத்திருக்கிறேன். அவர்கள் என்ன செய்வார்கள்? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவாராம். அவர்கள் என்ன செய்வார்கள்? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம். ஆமேன். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ கலங்காதே. இனி உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய கூடாரத்தை எந்த வாதையும் அணுகாது என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். சாத்தானின் செயல்களை மிதிக்கும்படியான பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் உங்களோடு இந்த நாளில் இருப்பார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீமையும் வராது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாய் பாதுகாப்பார். இனி ஒரு வாதையும் உங்களை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள் இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் பாதுகாப்பார். கடைசியாய் நம்மை பார்த்து சொல்கிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அந்த நாளிலும் கூட வாதை கூடாரங்களை அணுகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. பொல்லாப்பு ஒருவருக்கும் நேரிடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.